Vanakkam students, welcome back to Accounts with Aish. Hope everyone have joined the live session. We'll start the live session soon, so kindly ask your friends to join. Let's start the session. Make sure you are subscribed to Accounts with Aish. Also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Also, you like the video if you like it. Okay, let's start the sessions. Kindly ask your friends to join. So இன்னைக்கு வந்து income tax 1ல வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 5. ஸோ புக் ரெஃபரன்ஸ் ரெட்டி புக் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ டிஎஸ் ரெட்டி அண்ட் டாக்டர் ஒய் ஹரிபிரசாத் ரெட்டி அந்த புக் தான் நம்ம போடுறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 நம்ம இன்றைக்கி போட போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலில் நம்ம லைனாக ப்ராப்ளம் போட்டுட்ருக்கோம். 5th ப்ராப்ளமோட கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைண்ட்லி ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ஜாயின் so that it will be really helpful for them. If you know any of your friends who are studying income tax, kindly ask them to join. Let's start the session. Okay, first நான் வந்து question read பண்ணிடுறேன் so that it will be easy for us. So Mr. B, a married citizen of India, left for Germany. So this is actually India, so let me just correct it. Okay, it is India. Okay, so let's start with the question. Mr. B, a married citizen of India, left for Germany for the first time on 15th of September 2022 on a business trip. He returned to India on 5th of 6/2023. During his absence from India, he maintained a dwelling place for himself in Calcutta. What will be his residential status for the assessment year 2024 to 2025? Okay, so this is the question. So we have to check out the residential status. So இதுதான் வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து ஃபார்மேட் நம்ம ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். தட் இஸ் தி கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும். ஸோ செக் அவுட் தி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து நான் லைவ் செஷனில் போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம எல்லா கான்செப்டையும் அதில் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ கைண்ட்லி கோ வாட்ச் தி இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இதில் வந்து வி ஹாவ் ஆல் தி கான்செப்ட்ஸ், இண்டிவிஜுவலோடது, ஃபர்மோடது. So we have everything, so kindly go cover that one. So let's start with the conditions. So conditions ஒரு வாட்டி go through பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா it will be really easy for us. So first வந்து we have to find out whether he's a resident or not. So resident இல்லையா அப்படின்னா first நம்ம basic condition வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். anyone to fulfill the basic condition. So இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று fulfill ஆனாலும் we can say that it is a resident. So first one fill ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஒன் இங்கே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 182 days இருந்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்? 182 days or more during the relevant previous year, or 60 days or more during relevant previous year, and 365 days or more during preceding 4 years. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ ரெசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபில் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find out whether both the additional conditions are satisfying. ஸோ ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னா additional conditions ரெண்டுமே satisfy must satisfy both the conditions or both the options. So first option, resident in 2 out of 10 years immediately preceding the previous year and 730 days or more during 7 years preceding the previous year. And one more thing that I want to tell, இந்த கண்டிஷன்லாம் எழுதும் போது நீங்கள் அது எப்படி எழுதணும், திஸ் இஸ் அ கண்டிஷன், நம்ம வந்து அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நீங்கள் அது எப்படி எழுதணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. தட் இஸ் யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஸ் அண்ட் அசிசி ஷுட் ஸ்டே இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 182 days ஆர் மோர். அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஜஸ்ட் 182 days அப்படிலாம் எழுதக்கூடாது. அசிசி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை நல்லா நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி மென்ஷன் அண்ட் இண்டிவிஜுவலும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரைட்டிங் இட் இன் தி ஃபுல் ஃபார்மேட். புக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் சொல்ல முடியும். ரெசிடென்ட் எனி ஒன் கண்டிஷன்ஸ், ஆர்டினரிலி ரெசிடென்ட் போத் தி அடிஷ்னல் கண்டிஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு நம்ம ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் என்ன, 182 days or more during the relevant previous year. ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து 182 days or மோர் இருந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் செக்கிங் தட் அவுட் வி ஹாவ் டு சி. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரைட். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரெசிடெண்ட். ஸோ ரெசிடெண்ட் வந்து 182 days or மோர் இருக்கிறாங்களா இல்லையா, தட் இஸ் ஆர் கண்டிஷன். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ தி பேசிக் திங்ஸ். ப்ரீவியஸ் இயர் என்ன, ஸோ இட் இஸ் 2023 to 2024, தட் இஸ் யோர் ப்ரீவியஸ் இயர். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயரையும் எழுதிடுங்க. ஃபார்மேட் படி இது ரெண்டுத்துமே எழுதிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தீஸ் டூ திங்ஸ். 2024, ஸோ இதோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். And 2025. Okay, so your assessment year is 2024 to 2025 and your previous year is 2023 to 2024. Okay, so இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ before starting, kindly ask your friends to join. If they have not yet joined, ask your friends to join. It will be really helpful for them. So ask them to join this session. Residential status of an individual, one of the most important topic. So kindly make sure that you are studying the topic really well. So let's start with it. And yes, okay, let's start with the session. Hope everyone have joined it. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேசிக் கண்டிஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் 182 days இருந்திருக்காங்களா இல்லையா அதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் என்ன, விச் இஸ் 2023 2024, that is your previous year, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் இயரில் அவங்க வந்து 182 days இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் என்ன? Does anybody know what is the financial year? ஸோ யோர் ஃபினான்ஷியல் இயர் இஸ் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர், கரெக்டுங்களா? ஸோ நம்ம அது வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும் போன வருஷத்துக்கு, விச் இஸ் 2023 to 2024. நம்ம ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து எப்போ வந்து அவங்க வந்து இந்தியா விட்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ மிஸ்டர் பி, a married citizen of India, left for Germany for the first time on. ஸோ இந்தியா விட்டு அவங்க எப்போ ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க அப்படின்னா, which is on 2022 on a business trip. He returned to India on 5th 6 2023. அப்போ நம்ம வந்து போன வருஷம் வந்து என்ன அப்படின்னா 2023. ஸோ அதில் வந்து நம்ம ஏப்ரல்லேருந்து பார்க்குறோம். அவங்க ஏப்ரல் மாதத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து அவங்க ஜெர்மனியில் இருந்திருக்காங்க. அண்ட் வென் யூ see the எஸ் எப்போ வந்து போன வருஷத்தில் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா, which is on ஸோ ஜூனில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூனில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஏப்ரல், மே as well as ஜூன், ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரலில் வந்து அவங்க வந்து 0 days இருந்திருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் டேஸ். ஓகே, அண்ட் தென் மேலேயும் 0 days. when comes to ஜூனில் வந்து அவங்க வந்து எப்போ வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள், which is on 5th of ஜூன். ஸோ ஜூனில் வந்து 5th of June வந்திருக்காங்க. ஸோ அப்போது 5th of June வந்திருக்காங்க அப்படின்னா 5th நம்மளுக்கு வந்து ஜூனில் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது? 30 days. ஸோ 5th நம்மளுக்கு 30th வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போது வந்து மொத்தம் 30 நாளில் வந்து எத்தனை நாள் அவங்க இல்லை? ஸோ மொத்தம் we have 30 days. ஸோ I will write it over here. ஓகேவா? மொத்தம் 30 days ஜூனில் இருக்குது. அண்ட் அண்டர் திஸ் 30 days அவங்க வந்து எவ்வளோ டேஸ் வந்து
இல்லை, தட் இஸ் ஜூனில் வந்து எவ்வளோ டேஸ் இல்லை அப்படின்னா 4 டேஸ் தான். ஸோ எப்படி அப்படின்னா ஃப்ரம் 5th டேலேருந்து 30th டே வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஜூனில் வந்து மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்குது, வி ஹேவ் 30 டேஸ். அந்த 30 டேஸில் நம்ம வந்து எவ்வளோ டேஸ் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்றத பார்க்கணும். அதை வந்து நம்ம அந்த 30ல் மைனஸ் பண்ணணும். ஸோ 4 டேஸ் இந்தியாவில் இல்லை. ஸோ 30 - 4. ஸோ வாட் இஸ் யுவர் டேஸ், எவ்வளோ டேஸ் வந்து அவங்க வந்து ஜூனில் இருந்திருக்காங்க அப்படின்னா மொத்தமாக தே ஹேவ் ஸ்டேட் ஃபார் 26 டேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹேவ் ஜூலை. ஸோ ஜூலை நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ ஜூலையில் வந்து 31 டேஸ். ஓகேவா? 31 டேஸ் இன் ஜூலை. And then ஆகஸ்டில் வந்து again 31 days. ஓகேவா? and then in செப்டம்பரில் எவ்வளோ டேஸ் அப்படின்னா 30 days. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 30 days. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் செப்டம்பர் முடிச்சாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் யோர் ஏப்ரல் டு மார்ச் தான் நம்மளோட ஃபினான்ஷியல். ஸோ ஏப்ரல் டு மார்ச் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் மந்த். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ செப்டம்பர் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வி ஹேவ் தி அக்டோபர். ஸோ அண்டர் அக்டோபர் எவ்வளோ டேஸ் அப்படின்னா அகெயின் வி ஹேவ் ஃபுல் டேஸ். அவங்க ஓகே, ஸோ அக்டோபரில் அவங்க மொத்தம் எவ்வளோ டேஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள். தே ஹேவ் ஸ்டேட் ஃபார் 31 டேஸ். மந்த் ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வி ஹேவ் நவம்பர். அதில் எவ்வளோ டேஸ் அப்படின்றத பாருங்கள். அகெயின் 30 டேஸ். அண்ட் தென் டிசம்பர். ஸோ டிசம்பரில் எவ்வளோ டேஸ், 1 days. And then we have January. We have 31 days again. And then we have February again. ஸோ ஃபெப்ரவரி நம்மளுக்கு போன வருஷம் அப்படின்றது என்ன, விச் இஸ் 2023 to 2024. கரெக்டுங்களா? ஸோ 2024ல் நம்மளுக்கு வந்து லீப் இயர். 2024 இஸ் அ லீப் இயர். எப்படி அப்படின்னா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது வெதர் இட் இஸ் அ லீப் இயர் ஆர் நாட், இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த இயருக்கு வந்து அது லீப் இயராக இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இயரை எடுத்துக்கோங்க. 2024 டிவைடட் பை 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்டில் ஆன்சர் வராது. ஸோ உங்களுக்கு பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ லீப் இயர். வேறஸ் அது பாயிண்டில் ஆன்சர் வரல அப்படின்னா it is a leap year. So once again I am repeating it, 2024 is a leap year என்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2024 divided by 4 போடணும். நம்ம எந்த இயருக்கு லீப் இயராக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். டிவைடட் பை 4 போட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்டில் ஆன்சர் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ லீப் இயர். வேறஸ் பாயிண்டில் வரல அப்படின்னா இட் இஸ் அ லீப் இயர். ஸோ 2024 டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்டில் வராது. ஓகேவா? ஹோல் நம்பராக தான் வரும். ஸோ தட் இஸ் யோர் லீப் இயர். ஓகேவா? அப்போது லீப் இயர் அப்படின்னா வி ஹேவ் 366 டேஸ். அப்போது ஃபெப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, 29 டேஸ் இன் ஃபெப்ரவரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் வி ஹேவ் மார்ச். ஸோ மார்ச்சில் வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்னா 31 டேஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஸோ வென் யூ டோட்டல் ஆல் ஆஃப் திஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே டோட்டல் போடணும். எதுனா டேஸ், இந்த எல்லா டேஸுமே ஃப்ரம் ஜூன்லேருந்து நம்மளுக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுது. 26லேருந்து மார்ச்சில் 31 டேஸ். அது எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டல் போட்டிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 301 டேஸ். ஓகேவா? 301 டேஸ். அண்ட் இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் தட் இஸ் ஆர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன. அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இட் இஸ் stay in India for 182 days or more in the relevant previous year. ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி 182 டேஸ் இருக்கிறாங்க, 301 டேஸ் இருக்காங்க. ஸோ அப்போ 182 டேஸ்க்கு மேலேயே இருக்காங்க. அப்போ நம்ம இப்போ இங்கே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இங்கே கீழே எழுதணும் இதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அங்கே இடம் இல்லாதனால ஐ எம் ரைட்டிங் இட் இன் தி சைட். ஸோ மிஸ்டர் பி, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை எழுதுறீங்க அப்படின்னா மேக் ஷோர் தட் யூ ஆர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் கண்டிஷன் போட்டு நீங்கள் அந்த கண்டிஷனை எழுதிடணும். அதை மறந்துடாதீங்க.
அப்போது நம்ம வந்து இதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். மிஸ்டர் பி satisfied the first basic condition since the stay is more than 182 days. So first you have to write the basic condition and அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து you can write it. ஸோ அப்போது வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மிஸ்டர் பி இஸ் அ ரெசிடெண்ட். ஸோ நான் கடைசியாக இங்கே பாயிண்ட் எழுதிடுறேன். மிஸ்டர் பி இஸ் அ ரெசிடெண்ட். ஓகேவா? ஸோ அந்த லைன்லேயே கூட எழுதலாம், பட் ஐம் ரைட்டிங் இட் over here. ஸோ we have completed that first point oda basic condition நம்ம கண்டுபிடிச்சு we have completed it. So now let's get into the next one, that is whether Mr. B is a ordinary resident or not. So ordinarily resident இல்லையா அப்படின்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து we have again two conditions. So once again I will just show you people what is the additional condition பார்த்துக்கோங்க. We have the first condition as the resident in 2 out of 10 years immediately preceding the previous year and 730 days or more during 7 years preceding the previous year. So இந்த preceding previous year அப்படின்றது நம்மளுக்கு previous year என்ன 2023 to 2024, அதை தவிர்த்து நம்மளுக்கு வர 10 வருஷம், அதுக்கு முன்னாடி வர 10 வருஷம், அந்த ப்ரீவியஸ் இயரை கணக்கில் எடுத்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி வர 10 வருஷத்தில் வந்து 2 வருஷம் அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்றது. அண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 7 years, that is again previous year விட்டுருங்க, அதுக்கும் முன்னாடி இருக்கிற 7 வருஷத்தில், this is not 10 years, இதுதான் 10 years, இதில் வந்து 7 வருஷத்தில் அவங்க 730 days again 2 years வந்து கவர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, லெட்ஸ் செக் தட் அவுட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷனில் we have to check the first additional condition whether he's a ஸோ ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த ஸ்லைட்லேயே போட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஐ வில் புட் இட் இன் தி another slide. ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ பீப்புள் ஆர் கிளியர் வித் திஸ். Okay, let's get into the next slide, which is the ordinarily resident. So ordinarily resident நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். So yeah, if you have any doubts, kindly do post it in the comment section. We'll reply to you as soon as possible. So let's start with the first condition, that is first ஆர்டினரிலி ரெசிடென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இதுக்கு நம்மளுக்கு வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்றத we will just check that out. And then we will go to the next one. Okay, so under the first additional condition நம்மளுக்கு வந்து preceding year, that is previous year என்ன. So always write this, it is going to really helpful for you people. So previous year 2023 to 2024, இதை தவிர்த்து 10 வருஷத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், 10 வருஷத்தில் வந்து 2 வருஷம் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யோர் ப்ரீவியஸ் இயர். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 10 வருஷம் வந்து நம்ம எழுதணும். ஸோ 10 வருஷம் எழுதலாமா நம்ம இப்போது? Okay, so நீங்கள் வந்து instead of writing the full date itself, so நான் சொன்ன மாதிரி தான், if you are writing 10 marks, kindly write the date. If you are not writing 10 marks, don't write the date, that's all. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 marksக்கு actually date it is must, but when it comes to 2 marks I don't recommend you all writing date. But
you have to write the date for 10 marks, that is compulsory. But நீங்கள் வந்து 2 marksலாம் எழுதுறீங்க அப்படின்னா you can just write whether the person is a resident or ordinary resident. அதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். But when it comes to 5 marks and 10 marks, make sure that you are writing the date. Dates வந்து it is very very important. So I will write the date. So stay in India வந்து 10 years previous year இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. So let's just check that out. So kindly ask your friends to join. If they have not yet joined, it will be really helpful for them. Ask them to join. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 10 இயர்ஸை வந்து நம்ம எழுதணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் தி 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ் வந்து நம்ம எழுதிடுவோம். ஓகே, ஸோ ஹவு டு ரைட் தட்? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இஃப் தே ஆர் ஆஸ்கிங் இட் ஃபார் டேட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 5 மார்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் ரைட் தி டேட். இஃப் நாட், டோன்ட் ரைட் தி டேட். ஃபார் 2 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை டேட். ஸோ இங்கே வந்து ஐ எம் ரைட்டிங் இட். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்க்கு ஐ வில் ரைட் இட் இன் இதுவே எழுதுகிறேன். தட் இஸ் ஒன் செகண்ட். எஸ், ஸோ நான் வந்து இயர் பேசிஸ்லேயே எடுக்கிறேன். ஸோ தட் யூ வில் நாட் பி கன்ஃபியூஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லேருந்து ஐ வில் ரைட் ஃபுல்லி. ஓகே, ஸோ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட மந்த் வந்து நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு மார்ச். அதை வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 1st April of 2013 to 31st March of 2014. ஸோ 2013லேருந்து 2014. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 10 வருஷத்தை எழுதிடுவோம். ஓகேவா? 2014லேருந்து 15, 2015லேருந்து 2016, 2016லேருந்து 2017, 2017லேருந்து 2018, 2018லேருந்து 2019, 2019லேருந்து 2020. ஸோ நம்மளுக்கு 10 இயர்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே 2020லேருந்து 2021. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃப்ரம் 1st to 31st of March வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வேணால் உங்களுக்கு வந்து அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் தி லாஸ்ட், தட் இஸ் த 10th year 2021. Oh no, this is not the 10th one, this is the 9th year. So 2022 to 2021 to 2022 and 2022 to 2023. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2023 to 2024 தான் வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர். அதை வந்து அந்த 10 இயர்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் தட், அதை வந்து எடுத்துடாதீங்க. ஸோ அதை தவிர்த்து ப்ரிசீடிங் உள்ள 10 இயர்ஸ். ஸோ இப்போ இது 10 இயர்ஸ் வருதான்னு பாருங்கள். வி ஹாவ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ப்ரீவியஸ் இயரான 2023 to 2024 நம்ம விட்டுடுறோம். அதை தவிர்த்து வி ஹாவ் 10 இயர்ஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து
எவ்வளோ டேஸ் அப்படின்றத we will calculate it. ஸோ from and one more thing, இதை எழுதும் போது லீப் இயர் இருக்கா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் அ சிங்கிள் டே இஸ் calculated in this. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் that is நம்மளுக்கு வந்து லீப் இயரா இல்லையான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அண்டர் 2024 we have 365 days. So these are like the days I'm writing. So next from 2024 to 2025 we have 365 days. And இங்கே வருது பாருங்கள் லீப் இயர் 2015 to 2016 வந்து நம்மளுக்கு வந்து லீப் இயர் இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2016 வந்து டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா யூ கெட் அ ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ லீப் இயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2017 வந்து 365 டேஸ். And then 2018 you have 365 days. 2019 again you have 365 days. And inga again you have a leap year on 2020. So 2020 la namalukku vandu 366 days varudhu. And then 2021 la 365 days. And 2022 la 365 days. And இப்போ வாங்க we have an important calculation on 2022 to 2023. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள், மிஸ்டர் பி married citizen of India left for Germany for the first time on 15th of September 2022. ஸோ 2022 தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா விட்டு போகிறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. நம்ம வந்து கொஸ்டின்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு போகிறாரு அப்படின்னாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் தட் ஹீ இஸ் அ ஆர்டினரி ரெசிடென்ட். பட் ஸ்டில் வி ஹாவ் டு ஒர்க் அவுட் அண்ட் ஷோ தட் இட் இஸ் அன் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15th of September தான் அவர் ஃபஸ்ட்டு இந்தியா விட்டு போகிறாரு, which is on 2022. அப்போ 2022 to 2023, that is April to March வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏப்ரலில் இருந்திருக்காரு, மேலே இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணோன்னு பாருங்கள். ஸோ ஏப்ரலில் வந்து 30 days ப்ளஸ் மேலே வந்து 31 days. ஸோ இப்படி எழுதிடுறேன், நீங்கள் தனியாகவும் இதை கால்குலேட் பண்ணி எழுதலாம். ஜூனில் வந்து 30 days ப்ளஸ் ஜூலையில் வந்து 31 days ப்ளஸ் ஆகஸ்டில் 31 days ப்ளஸ் அண்டர் யோர் செப்டம்பரில் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்றைக்கு போகிறாரு அப்படின்னா 15th of September தான் அவர் போகிறாரு. ஸோ see the question, 15th of September தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. ஸோ 15th of September ஃபர்ஸ்ட் போகிறாரு அப்படின்னா நம்ம வந்து எப்போ எவ்வளோ டேஸ் வந்து அந்த மந்தில் இருக்காரு அப்படின்றத எழுதணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்றத எழுதுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு போன பேசிக் கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்க மாதிரியே சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு செப்டம்பரில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ செப்டம்பரில் வந்து நம்மளுக்கு வந்து we have 30 days in September, கரெக்டுங்களா? அந்த 30 daysல நீங்கள் வந்து எவ்வளோ டேஸை வந்து மைனஸ் பண்ணணும். அவங்க வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஸோ 15th அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து okay. So once again I will repeat it. செப்டம்பரில் we have 30 days. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியா விட்டு போனது வந்து எப்போ அப்படின்னா 15th. ஓகேவா. ஸோ 15th அன்றைக்கி தான் போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஆன் 15th to 30th வரைக்கும் மிஸ்டர் பி இஸ் இன் ஜெர்மனி. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1st of September 15th வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் we will not be needing it. நம்மளுக்கு வந்து எவ்வளோ டேஸ் ஒரு மந்தில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். அகெயின் நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 30 days ஓகேவா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 15 days வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் அவுட். ஸோ ரிமைனிங் 15 days தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா he is in India. ஸோ 15 days தான் வந்து அவர் வந்து 15 days தான் வந்து அவர் செப்டம்பரில் இருக்கார். ஸோ அப்போ இதை வந்து நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா we will get 168 days. ஓகேவா. ஸோ we have completed this. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா when you see that உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது தட் இஸ் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் என்ன, ரெசிடென்ட் இன் 2 out of 10 years. நம்மளுக்கு இந்த 10 yearsல வந்து
அவர் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலேயும் இருக்கிறாரு. ஏன்னா if you check that out, it is more than 2 years, like 365 it's going. ஸோ அப்போது நம்மளுக்கு more than 2 years வந்தாச்சு. அண்ட் இதை வச்சே, இந்த கால்குலேஷன் வச்சே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டையும் முடிச்சிடலாம். ஸோ ஐ வில் டெல் யூ தட், பட் பிஃபோர் தட் we will complete writing this one. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழே you can just write it over here. So Mr. B fulfilled first additional condition since he is a resident for more, இதெல்லாம் கூட எழுத தேவையில்லை. we can just simply say that he has fulfilled the first additional condition for more than 2 years out of 10 years. 10 yearsல ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் நம்ம வந்து ஃபில்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஹாவ் டு கோ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். ஸோ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன? ஸோ ஐ வில் ரைட் இட் ஓவர் ஹியர் ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஸோ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் இஸ் condition. Okay. So second additional condition வந்து என்ன அப்படின்னா, I will show you people, which is 730 days or more during 7 years preceding the previous year. Okay. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வச்சே நீங்கள் வந்து திருப்பியும் என்ன பண்ணலாம், இதையே வச்சே நீங்கள் இங்கே எழுதி யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் நம்ம இதில் விட்டுருவோம் கேல்குலேஷனுக்கு. ஸோ 7 இயர்ஸில் வந்து 730 டேஸ் இருக்காங்களா அப்படின்றத நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் யோர் ப்ரீவியஸ் இயர் வந்து 2023 to 2024. ஸோ அதை விட்டாச்சு. அதுலேருந்து நம்ம அதை தவிர்த்து 7 இயர்ஸ் பார்க்கணும். அப்போது 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போது 2016 we have 2023. 2016 2023 வரைக்கும் we have எவ்வளோ இயர்ஸ்? 7 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 7 இயர்ஸை வந்து நம்ம வந்து we have to add it. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 365 + 365 அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. தட் இஸ் மிஸ்டர் பி இஸ் ஸ்டேயிங் ஃபார் 730 days in 730 days in the 7 years preceding the 7 yearsல வந்து 730 days இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடுது. ஸோ அதுக்கு தான் நம்மளோட கேல்குலேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே 2016 2023 ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வந்து இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து இந்த அடிஷ்னல் கண்டிஷனில் எழுதிடுங்க. ஸோ இஃப் யூ ரைட் இட், இட் வில் பி தட் இஸ் யுவர் கரெக்ட் ஒன். ஸோ அப்படி தான் நம்ம எழுதணும். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் வந்து 2016 2023 வரைக்கும் எழுதிடுவீங்க. அப்போது நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டிங்க அப்படின்னா, தட் இஸ் ஃப்ரம் திஸ் 365 to 168 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா you will get 2359. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் more than 730 days. அதை நம்ம ஆட் கூட பண்ண தேவையில்லை. when you see this itself we know that it is more than 730 days. ஸோ அப்போ நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ we can write the okay, we will write it over here. So that is Mr. B fulfilled the second additional condition. So you have to write, நான் சொன்ன மாதிரி தான் 2016 2023 வரைக்கும் you have to calculate it and write it. So don't forget that. அப்போது நம்மளுக்கு வந்து second additional condition. So second additional condition
Okay, additional condition. Since his stay was more than எவ்வளோ days 730 days out of எவ்வளோ இயர்ஸில் 7 years. ஓகேவா, அதையும் எழுதிடுவோம். Okay, so we have completed this one. That is the first one. நம்ம calculate பண்ணது, we calculated the first additional condition calculate பண்ணும். செகண்ட் ஒன் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதை எடுத்து இங்கே எழுதிடுங்க. தட் இஸ் ஃப்ரம் 2016 to 2023 calculate பண்ணி நீங்கள் எழுதிடுங்க இந்த சைடு. ஸோ we have completed both of these thing. அப்போ வந்து நம்ம இப்போ ஃபைனலாக என்ன சொல்லலாம், மிஸ்டர் பி இஸ் அ ரெசிடென்ட் as well as an ordinary resident. ஏன் அது மாதிரி சொல்கிறோம், பிகாஸ் போன ஸ்லைடில் மிஸ்டர் பி இஸ் அ ரெசிடென்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இந்த ஸ்லைடில் ஹீஸ் அன் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. எப்படி பேசிக் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்ஃபில் பண்ணதுனால அதில் ரெசிடென்ட் சொன்னோம். இதில் வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே ஃபில்ஃபில் பண்ணதுனால we are saying it as an ordinarily resident. ஸோ இப்போ மிஸ்டர் பி இஸ் அன் ரெசிடென்ட். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே எழுதிடலாம். ஸோ த ஃபைனல் பாயிண்ட் தட் we have to write is மிஸ்டர் பி is a resident and ordinarily resident. Clear? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிள் ஒன்லி வென் யூ நோ தி டேஸ். எப்படி வந்து நீங்கள் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் we can calculate it. ஸோ kindly do remember this. ஹோப் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி டூ போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து இந்த லைவ் செஷனில் நம்ம பார்த்தது வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஃபிஃப்த் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லைடில் ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தோம். எஸ் இஸ் அ ரெசிடென்ட். அண்ட் இந்த ஸ்லைடை ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்ம செக் பண்ணோம். எஸ் இஸ் அன் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஸோ ஃபைனலி வி ஹவ் ரோட் தி ஸ்டேட்மெண்ட் தட் மிஸ்டர் பி இஸ் அ ரெசிடென்ட் as well as an ordinarily resident நம்ம எழுதியாச்சு. ஹோப் யூ பீப்புள் ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ இந்த லைவ் செஷனை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ராப்ளம் எப்படி போடலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ கைண்ட்லி ask your friends to join the live session. It will be really helpful for them. And நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை வந்து தரோ பண்ணிக்கோங்க. அதை தரோ பண்ணாதான் உங்களால் இதை போட முடியும். ஸோ மேக் ஷூர் தட் யூ தரோ தி கண்டிஷன்ஸ். அண்ட் thank you for watching this live session. We'll see you in my next video. Make sure that you are subscribed to Accounts with Aish and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Also like the video if you like the live session. So live session வந்து daily conduct பண்ணிட்டு இருக்கேன். So kindly do join the live session. Already we have done cost accounting live session labor chapter பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து we are doing the residential status of an individual. So kindly do join the live session. It will be really helpful for you people. Make sure that you are subscribed to Accounts with Aish. We'll see you in my next video. Thank you for watching. Thank you.